Hello students, welcome to Hiba Max Study Time. 10th standard CBSE Max தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். NCERT நியூ சிலபஸோடது சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட இன்ட்ரடக்ஷன், என்னென்ன ஃபார்முலா இதில் யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் கொஷின் எப்படிலாம் வரும், என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம வந்து இந்த லெசன்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி லெசன்லேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு XY பிளேன் இருக்குன்னு வைங்க. இப்போ கிராஃப் ஷீட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாயிண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இல்லை 2 பாயிண்ட் அதில் லொக்கேட் ஆகிருக்குன்னா அந்த 2 பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் என்ன. இப்போ ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு இது ஸ்கொயரா இல்லை ரோம்பஸா இல்லை பேரலோகிராம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் தான் பார்க்க போகிறோம். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஃபார்முலா இல்லை அதிகபட்சம் 3 ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒரு ஃபார்முலாவாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க, அதையும் நான் வந்து அப்படியே கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸோ பேர்லேயே தெரியும், ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஃபார்முலா இல்லையா. இப்போ எனக்கு 2 பாயிண்ட் இருக்குது, x1, y1, x2, y2 அப்படி இருக்குன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இப்போ பியோட வேல்யூ வந்து x1, y1 எடுத்துக்கலாம், கியூவோட வேல்யூ x2, y2. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா, அண்ட் அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் px, y ஃப்ரம் ஆரிஜின். ஸோ இப்போ பியோட வேல்யூ x1, y1 இருக்குது, பட் கியூவோட வேல்யூ வந்து 0,0 ஆரிஜினாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஆரிஜின் இருக்கு, பியோட வேல்யூ xy. இப்போ இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா ரொம்ப சின்னது, OP is equal to root of x square plus y square. இது எப்படி மாறிச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இதுதானே நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. x2க்கு வேல்யூ இருக்குது, ஆனால் x1ஓட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கோங்களேன். நமக்கு வெறும் x2 மட்டும்தான் இருக்கும், அதோட ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் சேம் இங்கேயும் y2 மட்டும்தான் இருக்குது அண்ட் அதோட ஸ்கொயர். ஸோ இது x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் அண்ட் அதுக்கு ரூட் எடுத்தால் போதும். சரிங்களா, அடுத்தது நிறைய பேருக்கு வர ஒரு டவுட் என்னென்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் எப்போவுமே x2 தான் ஃபஸ்ட்டில் எழுதணுமா. இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இதில் x2 தான் ஃபஸ்ட் இருக்கும், அப்புறம் தான் x1 வரும். y2 ஃபஸ்ட் இருக்கும், அப்புறம் தான் y1 வரும். இப்படி தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது x1 ஃபஸ்ட் எழுதிட்டு x2 செகண்ட் எழுதும் போது நமக்கு மைனஸ் வேல்யூ வந்தால் கூட ஸ்கொயர் பண்ணும்போது அது என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை இப்படி கூட எழுதிக்கலாம், x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square. பட் எப்போவுமே ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுங்கள், x2 minus x1. அதுதான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் தெரியாமல் ஒருவேளை நீங்கள் வந்து x1 minus x2ன்னு எழுதினா கூட ப்ராப்ளம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு தான் நம்ம எக்ஸசைஸ் 7.1 கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் 7.1ஓட சொல்யூஷன்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து 7.2 எக்ஸசைஸில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். 7.2ல் நம்ம வந்து செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த செக்ஷன் ஃபார்முலானா என்ன அப்படின்னா, இப்போ ஏபி 2 பாயிண்ட் இருக்குது, ஏபிக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸும் இருக்கணும். கரெக்டாக 2 பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ பின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா ஏபி லைனை டிவைட் பண்ணுது, அதுவும் இன்டர்னலாக. ஏபி லைனை இன்டர்னலாக டிவைட் பண்ணுது. இப்போ இது டிவைட் பண்ணும்போது ஒரு ரேஷியோவில் தானே டிவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 டைம்ஸாக இருக்கலாம், இது 1 டைம் இருக்கலாம். 2:1, இது 2 மடங்கு, இது 1 மடங்கு, அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா. அது நம்ம எப்படி எழுதுவோம், 2:1. அண்ட் பிக்கு வந்து ஒரு பாயிண்ட்டும் இருக்கும், x, y அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த ரேஷியோவில் இந்த லைனை டிவைட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் பியோட பாயிண்ட்டை
ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம செக்ஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிறது பாருங்கள். நவ் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் டிவைட்ஸ் அ லைன் செக்மெண்ட் இன்டர்னலி. தான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னலி பற்றி நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம், பட் இன்டர்னலி பற்றி தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. அண்ட் ரேஷியோவை நம்ம எப்போவுமே m1:m2 தான் எடுக்கணும், வேறு வேரியபிள்ஸ்லாம் எடுக்காதீங்க. இப்போ ஃபார்முலா பார்க்கலாம். P of x comma y is equal to m1 into x2 plus m2 into x1 divided by m1 plus m2 to y ஓடுது. m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. ஈஸியாக அதை மனப்பாடம் பண்ணலாம் பாருங்க. m1 plus m2 m1 plus m2, பட் ஃபர்ஸ்ட் x2 அப்புறம் x1. m1 plus m2 divided by m1 plus m2, இங்கே y2 இங்கே y1. இந்த ஃபார்முலாவில் நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட பாயிண்ட் என்னன்னு கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஏன் இப்போ வருது? ஏன்னா இதுக்குன்னு தனியாக கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இதை படிச்சிருப்போம். பட் எப்போ நம்மளோட ரேஷியோ அந்த பாயிண்ட் வந்து இந்த லைனை ஸ்ப்ளிட் பண்ணுற ரேஷியோ வந்து 1:1 அப்படின்னு வருதோ, நம்மளோட செக்ஷன் ஃபார்முலா வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலாவாக மாறிடும். ஏன்னா m1 1 into x1 சேம், m2 1 m2 into x2 அதே தான் வரும், டிவைடட் பை 1 plus 1 2. ஸோ செக்ஷன் ஃபார்முலாவே தான் நம்ம 1:1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலாவாக மாறிடும். ஸோ டேரெக்டாக அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட முக்கியமான பார்ட் என்னன்னா இதுதான் கொஸ்டின் டைப்ஸ். இப்போ 7.1 7.2 ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸசைஸ்லேயும் நம்ம வெறும் 2-3 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கொஸ்டின் டைப்ஸ் எப்படிலாம் வரும் தெரியணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து. ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. டிஸ்டன்ஸ் வந்து கிவனில் வந்துடும். நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அன்னோன் வேல்யூ. இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துடுவாங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 10 அப்படி கொடுத்துட்டு நமக்கு இப்போ 2 பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஏ வந்து 1,2 கொடுத்துட்டு பி வந்து எப்படி கொடுப்பாங்க 3,y2ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது இப்படி தான் வந்து டிஸ்டன்ஸுக்கு வந்து கேட்பாங்க. அடுத்த டைப் என்னென்னா கிவன் பாயிண்ட்ஸ். ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ABCD கொடுத்துட்டு இது பேரலலோகிராமா ஆர் ரோம்பஸா ஆர் இது வந்து ஸ்கொயரா அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டைப் வந்து கண்டிப்பாக வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2 வந்துடலாம். செக்ஷன் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு A கொடுத்துடுவாங்க x1, y1, B வந்து x2, y2 கொடுத்துட்டு நம்ம m1:m2 கொடுத்துருவாங்க. தென் we have to find P of x, y. இதெல்லாம் கொடுத்துட்டு P of x, y கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா அவங்க வந்து AB கொடுத்துடுவாங்க. ஆனால் m1:m2 வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அண்ட் பாயிண்ட் Pயோட வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு அன்னோன் வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் டைப் எப்படி வரும் அப்படின்னா m1:m2 கொடுத்துடுவாங்க. P of x, yயும் கொடுத்துடுவாங்க. ஏவும் கொடுத்துடுவாங்க. பட் பியில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து பி பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் கேட்பாங்கன்னா கிடையாது. பி பாயிண்டில் ரெண்டுமே கொடுத்துட்டு ஏ பாயிண்ட்டை கூட கேட்கலாம். சரியா? ஸோ இப்படி தான் நம்மளோடது வரும். அண்ட் லாஸ்ட்டாக இந்த ட்ரை செக்ஷன்லாம் கேட்பாங்க. ட்ரை செக்ஷன்னா நம்ம வந்து m1 m2 கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் கொஷின் வச்சு. சரிங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும். ரொம்ப ஈஸியான லெசன். ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸி. கால்குலேஷனும் ரொம்பவே ஈஸி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் NCERTயோட சொல்யூஷன்ஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். மறக்காமல் பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.